ஆண்டுகளாக நமது கோவில்களை அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று சிலர் வலியுறுத்தி வருகின்றனர். கோரிக்கை தெளிவாகும், இந்த கோவில்கள் இந்து சமுதாயத்துக்கே ஒப்படைக்க வேண்டும். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. நாம் என்று நாம் கூறுகின்றால் யார் இந்த நாம்? யார் பழனி முருகன் கோவிலை நிர்வகிப்பார்கள்? யார் தஞ்சை பெரிய கோவிலை பாதுகாப்பார்கள்? ஊழலை தவிர்க்க முடியும் என்ற உறுதியை எப்படி தர முடியும்? இந்த ஆலோசனையை சிந்தியுங்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள இந்து மதத்தினர் தங்கள் மாநில கோவில்களின் உரிமையாளர்களாக மாறினால் எப்படி இருக்கும்? ஆம், நீங்கள் உங்களது புனித மரபுகளை நிர்வகிக்க ஒரு பங்குதாரராக மாறலாம். இது ஒரு புரட்சிகர யோசனையாக இருக்க isn't? அது எப்படி செயல்படும்? HR மற்றும் CE நிர்வாகத்தை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக நிறுவனமாக மாற்றலாம். இந்த நிறுவனங்கள் பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டு ஒவ்வொரு இந்துவும் 10 ரூபாய் செலுத்தி பங்குதாரராக மாறலாம். இதுவும் ஒரு சாதாரண நிறுவனத்தைப் போல செயல்படாது. கோவில்களின் மதிப்பு அதன் ஆன்மீக மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தின் அடிப்படையில் இருக்கும். உதாரணமாக, மகா சிவராத்திரி போன்ற திருவிழாக்களில் சிவன் கோவில்களின் பங்கு மதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பங்குதாரராக ஆண்டுக்கு ஒருமுறை கோவில் செயல்பாடு அடிப்படையில் நீங்கள் உங்கள் லாபத்தை பெறுவீர்கள். இது மக்கள் உரிமையும் பொறுப்பும் உருவாக்கும். ஊழல் என்பது தவிர்க்க முடியாத சிக்கல்தான். ஆனால் ஒருவேளை ஒரு பொது நிறுவனமாக செயல்பட்டால் அதன் மீது பொதுமக்களின் கண்காணிப்பும் சட்ட கட்டுப்பாடும் இருக்கும். இது தற்போதைய முறையுடன் ஒப்பிடும்போது ஊழல் அதிகம் குறைய வாய்ப்பு உள்ளது. கோவில்களின் வருவாயை பள்ளிகள், மருத்துவமனைகள், வீடுகள், சாலைகள் மற்றும் ஆதரவற்றவர்களின் மனைவிடங்களுக்கு மாற்றம் செய்யலாம். கோவில்கள் ஆன்மீகத்தின் மையமாக மட்டும் இல்லாமல் சமூக நலனுக்கும் முக்கிய பங்காற்றும் இடமாக மாறும். இதனால் மேலும் தானங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த முறை ஒவ்வொரு இந்துவுக்கும் உரிமை தருகிறது. சாதி, மதம், நிறம் ஆகியவை எதுவும் பார்க்காமல் அனைவரும் பங்குதாரராக மாற முடியும். நமது பாரம்பரியத்தை அனைவரும் இணைந்து பாதுகாக்கும் காலம் நெருங்கிவிட்டது. HR மற்றும் CE பொது நிறுவனமாக மாறினால் அரசின் தலையீட்டம் தேவையற்றதாக மாறும். கோவில்களின் சுயநிதி மக்களின் பார்வையால் மேலும் வெளிச்சம் பெறும். இந்த யோசனை இன்னும் துவக்க நிலையிலேயே இருக்கலாம். ஆனால் இது நம் கோவில்களை எப்படி மேலாண்மை செய்யலாம் என்பதில் ஒரு புதிய பாதையை காட்டுகிறது. மரபை பாதுகாத்து சமூக நலத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உதவக்கூடிய ஒரு உயர்ந்த வழி இது. இந்த யோசனை இன்னும் துவக்க நிலையிலேயே இருக்கலாம். ஆனால் இது நம் கோவில்களை எப்படி மேலாண்மை செய்யலாம் என்பதில் ஒரு புதிய பாதையை காட்டுகிறது. மரபை பாதுகாத்து சமூக நலத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உதவக்கூடிய ஒரு உயர்ந்த வழி இது. இந்த யோசனை குறித்து உங்கள் எண்ணங்களை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், மேலும் இந்த விஷயங்களை கலந்தாலோசிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.